ஹாய்டா, நான் ஜாஸ்மின். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஹை ஸ்கூல் லவ் ஃபைனல் பார்ட்ரா. கன்ஃபார்மாக இதான்டா ஃபைனல் பார்ட். அப்புறம் ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குடா. அவங்க ஆக்சுவலி ஒரு ஒன் ஷாட் ஒரு மூவி மாதிரி கேட்டிருந்தாங்க ஜிக்குக்கு, கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி. ஆனால் இப்போ எனக்கு ரெக்கார்ட் பண்ண சுத்தமாக டைம் இல்லைடா. உங்களுக்கு இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியாவது நீங்கள் சொல்லணும். நானே இப்போ தான் பார்த்தேன். 2 டேஸ்க்கு முன்னாடிலாம் கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம்டா ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்கு. சாரிடா. நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்டோரி இப்போதைக்கு என்னால் போட முடியல. ஆனால் நான் கண்டிப்பாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த எபிசோடில் உங்கள் பேரை நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்கள் நேம் கூட என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் ஐடியோட நேம் பிடிஎஸ் டே மை லவ் அப்படி தான் நினைக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், லைஃப் லாங் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்டா. நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே உங்கள் லைஃப்பில் கிடைக்கணும் அப்படி சொல்லி காட்ட நாங்கள் ப்ரேட் பண்ணிக்கிறோம். ஓகேடா, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இதுக்கப்புறம் ரியல் ஸ்டோரி வராது. அன்றைக்கி 2 பேரும் பிரிஞ்சாங்க இல்லையா, இன்ன வரைக்கும் 2 பேருமே மீட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்பப்போ அவங்களுக்கு அப்டேட் போயிட்டே இருக்கும். வேறு யாரும் கிடையாது, அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதாவது நம்ம ஸ்டோரியில் டயாங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் அவங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் ரீசெண்டாக தான், ஒரு 2 இயர்ஸாக தான் அவங்களுக்குள்ள கான்டாக்ட் இருந்துகிட்ருக்கு. ஆனால் நம்ம ஹீரோயின் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோக்கு இன்ன வரைக்குமே தெரியலங்க. ஓகேங்க, இவங்களை பற்றி இன்னும் நீங்கள் அதிகமாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டோரியோட எண்டிங்கில் அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போயிடலாமா? எப்படிங்க நம்ம ஜிக்குக்கு 2 பேரையும் பிரித்து வைக்கிறது? அட்லீஸ்ட் ட்ரீம்லையாவது அவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்து வைக்கலாமா? இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய கற்பனை தான். ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்படியே தான் இயர்ஸ் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, மொத்தம் 8 வருஷம் கழித்து நம்ம அப்படியே பார்க்குறோம். ஒருத்தர் சென்னை ஏர்போர்ட்டில் ஹரிபரியாக அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது அவருக்கு கால் வருது. பண்ணிட்டாண்டா. ஹலோ டே பரதீசி, எங்கடா இருக்க? டே நான் ஏர்போர்ட்டில் தாண்டா இருக்கேன். டே பொய் சொல்லாத, எங்கடா இருக்க? டே சத்தியமாக சொல்கிறேன்டா, என் மேலே சத்தியமாக ப்ராமிஸ், நான் ஏர்போர்ட்டில் தாண்டா இருக்கேன். எல்லாம் என்னையே சொல்லுண்டா. பொய் சொல்லி உண்மையை சொன்னால் கூட உங்களுக்கு பொய்யாக தான் தெரியுதுல்ல. டே மேக், நீ இல்லாமல் எப்படி நான் நாளைக்கு மேரேஜ் பண்ணிப்பேன்? அடே காய், நாளைக்கு தாண்டா மேரேஜ், நான் இன்றைக்கே வந்துடுவேண்டா. இப்போ நீ ஃபோனை கட் பண்ணல, கண்டிப்பாக நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவேன் அப்படி சொல்லி ஓடி வந்துட்டுருக்கும் போது சட்டனாக அப்படி நின்றுறாரு. சாரி அப்படிங்கிறாரு. அங்கே ஒரு பாப்பா தான் அப்படியே அது காதில் கை வச்சுட்டு ஐஸை லைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி நின்றுட்டுருக்குது. இப்போ அப்படியே குனிஞ்சு உட்காந்து, பாப்பா சாரி, உன் மேலே பட்டுச்சா? இப்போ அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு, இல்லை அங்கிள், என் மேலே படலை, உங்களுக்கு எதுவும் அடிபட்டிருக்கா? இல்லைடா. நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? பேரண்ட்ஸ் இல்லை? அம்மா தான் இங்கே இருந்தா, ஆனால் காணும், எங்கே போயிட்டான்னு தெரியல. நம்ம அம்மாவை தான் தேடிட்டுருக்கேன். என்ன பாப்பா சொல்கிற நீ? இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, நீ தனியாக அப்படி வந்திருக்க? அம்மா உங்களை எங்கே விட்டு போனாங்க? அம்மா என்னை அங்கே உட்கார சொல்லிட்டு போனா, ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சு காணும். சரி, உங்கள் அம்மா எங்கே போயிருக்காங்க? பாப்பாவுக்கு பசிக்குதுன்னு சொன்னேன், ஸ்நாக்ஸ் வாங்க போனான், இன்னும் காணும். ஜங்ஷி அப்படி சொல்லிடு வாய்ஸ். மிக்க அவ்வளோ நேரம் பாப்பாட்ட பேசிகிட்டு இருப்பார்ல, அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. இது ஜங்ஷி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? மாமா உங்களை அங்கே தானே உட்கார சொன்னேன். இதை பார் பாப்பா, இப்படிலாம் வந்தேன்னா மிஸ் ஆகிடுவேன். மம்மானா உன்னையை தான் தேடினேன். நீ தேடி இந்த அங்கிளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கியா? சாரி பிரதர், அது பாப்பா உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாலா? ஜிமீன் அப்படி சொல்லி அங்கே மெக் திரும்புகிறாரு. மெக்கை பார்த்தோன்னே மெக் அப்படி சொல்லி அங்கே ஜிமீனோட கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. மெக் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க ஜிமீன்? நீ நல்லா இருக்கியா? இது உன்னுடைய பேபியா? ஆமாம் மெக். பாப்பா க்யூட்டாக உன்னை மாதிரி நல்லா இருக்கா. நீ சென்னையில் ஒரு ஒர்க் விஷயமாக வந்திருந்தேன், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் இங்கே சென்னைக்கு வர வேண்டிய வேலை இருந்துச்சு. நீ சென்னையிலே இருக்க? ஆமாம், சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எதுவும் வேலை விஷயமா ஃபாரின் போறியா என்ன அப்படி சொல்லி மெக் கேட்குறாரு. இல்லை மெக், நான் நம்ம ஐலாண்டுக்கு தான் வரேன். என்ன, நிஜமாவா? நீங்கள் அங்கே தானே போகிறீங்க? ஆமாம். அப்படி சொல்லும் போதே அங்கே ஃப்ளைட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் சேம் ஃப்ளைட் தான் போல இருக்குது. ஃப்ளைட்டில் போய் பேசிக்கலாமா? இல்லைனா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவோம் அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு இப்போ பாப்பாவை அப்படியே மேக் தூக்குறாரு. பாப்பா பயப்படுது. இல்லை, நமக்கு தெரிஞ்ச அங்கிள் தான், வா போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ லக்கேஜை தள்ளிட்டு அவங்க அப்படியே உள்ளே போகிறாங்க. போர்டிங் பாஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ளைட் உள்ளே வந்தாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. என்ன பேசுகிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. 2 பேருடைய சீட்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. நடுவில் பேபி இருக்குது. அந்த பக்கம் ஜிமீன், இந்த பக்கம் மேக்.
இன்றைக்கி நம்ம மீட் பண்ணணும்னு சொல்லி நம்மளுடைய விதியில் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தானே ஜமீன்? ஆமாம், நம்ம அங்கே மீட் பண்ணலைன்னா கூட இங்கே மீட் பண்ணியிருப்போம் போல இருக்கு. சரி, திடீர்னு என்ன ஐலாண்டுக்கு வர? உங்கள் அப்பா எப்படி விட்டார்? இப்போ ஜமீன் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்பா இருந்தால் கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டார். அப்பா இல்லை, இறந்துட்டார். ஏய், எப்படி? ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, அதனால் இறந்துட்டார். அம்மா? அம்மா ஓகே தான், எங்கள் கூட தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. வீட்டில் அம்மா தான் இருக்காங்க. அம்மா தான் இருக்காங்கன்னா அப்போது ஹஸ்பண்ட்? அப்படி சொல்லும்போது அப்படி தலையை கீழே குனிஞ்சிட்டாங்க. என்னாச்சு ஜமீன், உனக்கு சொல்ல விருப்பம் இல்லையா? அதை விட மேக், அது பெரிய லாங் ஸ்டோரி. அது இப்போது ட்ரயாங் ஷுகா எப்படி இருக்காங்க? 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. நிறையா ப்ராப்ளம் வந்துச்சு, இருந்தாலும் ஷுகா எல்லாத்தையும் சமாளிச்சிட்டான். மேரேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா, அங்கே ஷுகாவோட சிஸ்டர் இருந்தால ஏஞ்சல், ஆமாம், அவளுக்கும் காய்க்கும் தான் மேரேஜ். அப்படியா? லவ் மேரேஜா என்ன? இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான். அப்போனா உனக்கு மேரேஜ்? இப்போதைக்கு நான் மேரேஜ் பண்ணுற ஐடியா இல்லைப்பா. கொஞ்சம் பிஸ்னஸில் சாதிக்கணும்னு இருக்குது. அதெல்லாம் சாதிச்சுட்டு ஒரு லெவலுக்கு வந்துட்டு தான் மேரேஜ். ஆனால் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் இப்போதைக்குன்னு ஓகே சொல்ல. அப்புறம் ஜோன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி சடனாக மிக்கே சொல்லிடுறாரு. ஓ அப்படியா? அது வந்து ஆனால் இன்னும் மேரேஜ் பண்ணல. ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல? ஏன்னா அவங்க தம்பிங்களை அவன் தானே படிக்க வைக்கிறான். அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்க அம்மாவாலையும் ஓடி வேலை பார்க்க முடியல. இப்போ எல்லாமே ஜியோன் தான் பார்த்துக்கிறான். அவங்க பிரதர்ஸோட படிப்பு உனக்கு தெரியுமா? அவங்க இப்போ ஐ ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்காங்க. நம்ம படிச்சோம்ல, அதே ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்காங்க. அப்படியா? ஜியோன் ஒர்க்குக்கு போகிறாரா? இல்லை, சொல்லப்போனால் நானும் ஜியோனும் பிஸ்னஸ் பார்ட்னர். அங்கே இருக்க வேலையை வந்து ஜியோன் பார்த்துக்கிறான். இந்த மாதிரி வெளியூர் போய் பார்க்குற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க? அதான் இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ். அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கலாம் கான்ட்ராக்ட் எடுத்து அந்த மாதிரி வந்து பார்த்துட்ருக்குறோம். ஒரு 50% ஜெயிச்சிட்டோன்னே வச்சுக்கவேன். இன்னும் கொஞ்சம் ஜெயிக்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. காய் என்ன பண்ணுறான்? காய் வந்து இப்போது போலீஸாக இருக்கிறாரு. என்னது போலீஸாவா? ஆமாம், ஜான் இருக்கிறார்ல, ஜான் இப்போது எங்கள் கூட ரொம்ப க்ளோஸு. ஜானை பார்த்து அவனுக்கும் வந்து போலீஸ் ஆகணும்னு சொல்லி ஆசை வந்துச்சு. ஷுகா வந்து அவங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்கிறான். நீ என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்க? நீ உன்னுடைய ஸ்டடி வந்து கரஸில் பண்ணேன். ஜாப் கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் ஒரு ஜாப் கிடச்சிருச்சு, சென்னையில் தான். அப்போனா பேபி, ஏன்னா பேபிக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் தான் இருக்கும். அதனால தான் மெக் வந்து கேட்குறாரு. ஸ்கூல் இப்போதைக்குன்னு ஸ்கூல் போகல, சின்ன பாப்பாவாக இருக்கிறாள். அப்போ யார் பார்த்துக்கிறா? அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. ஓ அப்படி சொல்லி மெக்குக்கு வந்து நிறைய விஷயம் கேட்கணும்னு சொல்லி தோணுது. ஆனால் எப்படி ஜிமின்ட்ட கேட்குறது சொல்லி அவருக்கு புரியல. ஸ்கூல் படிக்கும் போது கிண்டல் பண்ணுவார், எல்லாமே கலாய்ப்பார், எல்லாமே பண்ணுவார். ஆனால் இவ்வளோ சீரியஸாலாம் மெக்குக்கு பேச தெரியாது. அவருக்கு எப்படி பேசுகிறதுனே தெரியல. என்னாச்சு மெக், யோசிச்சுட்டே இருக்கீங்க? இன்னும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம், நீங்கள் நானும் மட்டும். எவ்வளோ வேணாலும் பேசிக்கலாம். எவ்வளோ வேணாலும் பேசி. ஆனால் இன்னும் நீ எதுக்கு ஐலாண்டுக்கு வரேன்னு சொல்லவே இல்லை. ஓ அதுவா? அது ஒன்றும் இல்லை. அது எங்கள் லேண்ட் ஒன்று கொஞ்சம் ப்ராப்ளத்தில் போயிட்டுருக்கு. அப்பா இருந்தாங்கன்னா அதை பார்த்துப்பாங்க. அப்பா இல்லைல்ல, அம்மாவுக்கு எதுவும் தெரியாது. அப்பாவுக்கு அடுத்து அந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக என்னோடய பேரில் இருக்குது. அதான் சரி, இனிமேல் அங்கே என்ன ஒர்க் இருக்குது, அதான் அதை சேல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன் ஜிமீன், ஏன் அப்படி பண்ணுற? ஏன் என்னாச்சு மேக்? அந்த வீடு ஒன்று தான் உன்னுடைய மெமரிஸாக அங்கே இருக்குது, அதே விற்கிறேன்னு சொல்கிற. என்ன சொல்கிற? இதை உங்ககிட்ட சொல்கிறது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல. உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, பேபி இருக்குது, இருந்தாலும் சொல்லணும்னு சொல்லி தோணுது. நீ விட்டுட்டு போனதுலேருந்து தினமும் அவன் அங்கே தான் உட்காந்துட்ருப்பான். ஆப்போசிட்டில் இருக்க ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து அந்த வீட்டை மட்டுமே தான் பார்த்துட்ருப்பான். நீங்கள் வச்சுருந்த வாட்ச்மேன் கூட எத்தனை பேர் மாறிட்டாங்க, இருந்தாலும் தினமும் அங்கே போய் உட்காந்து அந்த வீட்டை மட்டுமே தான் பார்த்துட்ருப்பான். நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ எந்த இடத்துல அவனை விட்டுட்டு போனியோ இன்னமும் அதே இடத்துல தான் இருக்கிறான். அவனுக்கு கீழே அந்த பிரதர் அவங்க பேரண்ட்ஸோட பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் இந்நேரம் பிஸ்னஸ்குள்ளே கூட அவன் வந்திருக்க மாட்டான். ஆனால் நீ மூவ் ஆன் ஆகிட்டல ஜிமீன். அப்படி சொல்லும் போதே ஜிமீன் இப்படி கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. சாரி ஜிமீன், உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. நீயும் என் மச்சனை எவ்வளோ லவ் பண்ண சொல்லிட்டு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ எந்த இடத்துல விட்டு போனியோ இன்னமும் அதே இடத்துல தான் அவன் இருக்கிறான். அதுலேருந்து எங்களால் அவனை வெளியே கொண்டு வரவே முடியலை ஜிமீன். சாரி மெக், நான் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கவே கூடாது. நான் ஜியோனோட லைஃப்பில் வந்திருக்கவே கூடாது. சரி, அதை விட
எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நீ வேணும்னே பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு சொல்லு. வேணா விடு, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். சரி விடு, அது உன்னுடைய விருப்பம். இந்தா அப்படி சொல்லி ஒரு இன்விடேஷன் எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்தா காய் அப்புறம் ஏஞ்சலோட மேரேஜ் இன்விடேஷன். நான் சென்னையில் இருந்தேன்ல, அதனால் சென்னைக்கே அனுப்பிச்சி வச்சிட்டாரு. சென்னையில் இருந்தியா என்ன? ஆமாம், ஒரு 4 மந்த்தாக இங்கே தான் இருக்கிறேன். அதனால தான் சென்னைக்கு அனுப்பிச்சி வச்சிட்டான். இது உனக்காக வந்தது போல இருக்கு. இல்லை, நான் எப்படி என்ன ஜிமின் பேசிகிட்டு இருக்கேன், உன்னை நேரில் பார்த்துருக்கேன். நம்ம காய்க்கு மேரேஜ், அது உன்கிட்ட எப்படி உன்னை பார்த்துட்டும் சொல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல. கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. வர்றதும் வராதும் அது உன்னுடைய விருப்பம். சரி ஓகே அப்படி சொல்லி ஜிமின் அதை வாங்கி வச்சுக்கிறாரு. அப்புறம் மேக் கொஞ்சம் ஃபன்னாகவே பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்கூல் டேஸில் அவங்க பண்ணது வச்சது எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஜிமினும் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போது ஃப்ளைட்டும் அப்படியே லேண்ட் ஆயிடுச்சு. மேக், நான் கிளம்புறேன். ஜிமின், சொல்லு மேக். வெளியே தான் ஜியோன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், ஒரு வாட்டி வந்து பார்க்குறியா? அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாரு. சரி ஓகே, உன்னுடைய விருப்பம், நான் கிளம்புறேன். விட்டு அவன் உள்ளே வந்துடுவான். ஜிமின், ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நாளைக்கு நீ பேபியை தூக்கிட்டு மேரேஜுக்கு வந்தால் தான். சரி ஓகே. ஜிமின் மூவ் ஆன் ஆகிட்டான். நம்மளும் அதை விட்டு வெளியே வருவான். அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குது, இனிமேல் அதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் நினைப்பான். நான் என் மச்சானுக்கு அவன் தான் சேர்த்து உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். அப்புறம் உன்னுடைய ஃப்ரெண்ட் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறான், வந்து பாரு. அவங்க கூட க்யூட்டாக ஒரு பேபி இருக்குது. இப்போ தான் 1 இயர் ஆகுது. அப்படியா? பாய் பேபி. ஃபோன் அடிக்கிறான், உன்னுடைய ஆள் தான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாரு. அவள் நேரம் ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தேன். ஜிமின் அப்படியே சேடாயிடுறாரு. சாரிப்பா, ஏதோ பழக்க தோசத்தில் சொல்லிட்டேன். பேபி என்ன என்னையே பார்த்துட்ருக்கா? பாய் அங்கிள் அப்படின்னு சொல்லி அதை கையாட்டுது. பேபியோட சீக்ஸை பிடிச்சி அவர் கிளி கொஞ்சிட்டு, எதுவுமே வாங்கி கூட கொடுக்கல அவனுக்கு. நீ நாளைக்கு மாமா கூட்டு மேரேஜ் வா, உனக்கு நான் நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி தரேன், நிறைய கிஃப்ட் தரேன், ஓகேவா? பாய் அப்படி சொல்லிட்டு மெக் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. போகிற மெக்கை தான் இங்கேருந்து ஜிமின் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. மெக்கோட பின்னாடி அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. அங்கெல்லாம் கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்கும்ல, அங்கேருந்து வெளியே பார்க்குறாரு. மெக்கு இப்போ நேராக ஒரு கார்கிட்ட தான் போகிறாரு. அந்த கார் கண்ணாடி வந்து தட்டுறாரு. என்னடா ஏறுறா அப்படி சொல்லி உள்ளேருந்து ஜியோன் கத்துறாரு. நீ வெளியே இறங்க. ஏன்டா, என்ன விஷயம்டா? அங்கே வேலை கிடக்கு, பத்ததுக்கு கல்யாண வேலை வேறு இருக்குது. இறங்குடா ஒரு நிமிஷம். உனக்கு 4 மாதம் சென்னையில் இருந்தேன்னா பைத்தியம் முடிச்சு போச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜியோன் அந்த காரை விட்டு இறங்குறாரு. ஜியோன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அந்த கண்ணாடி கிளாஸ் அப்படியே டச் பண்ணுறாரு. அவர் இப்போது ஜியோனை டச் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஜியோன், நீ ரொம்ப மாறிட்ட, ரொம்ப அழகாக இருக்க. டேய் என்னடா ஆச்சு அப்படி சொல்லிட்டு மெக்கு போய் ஸ்டொமக்கில் குத்துறாரு. வலிக்குதுடா மச்சான் அப்படி சொல்லி மெக் அப்படியே ஜியோனை போய் ஹக் பண்ணிக்கிறாரு. என்னடா ஆச்சு, புதுசாக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அந்த அக்கா அப்படியே பிரேக் பண்ணுறாரு. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா, நீ ஹக் பண்ண தோணுச்சு ஹக் பண்ண, நான் ஹக் பண்ணக்கூடாதா? பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படி சொல்லி அப்படியே ஸ்மைல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஜிமின் மெய் மருந்து ஜியோனை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. கொஞ்சம் கூட அந்த ஐஸை அப்படியே பிளிங்க் பண்ணாமல். மம்மா, சொல்லு பேபி. அது யார் அந்த அங்கிள் கூட பேசிகிட்டு இருக்காங்க? அது அவங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கும். ஓ அப்படியா? அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் ஜியோனை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. அப்படியே லாங்காக அப்படியே ப்ரீத் பண்ணுறாரு. இந்த பக்கம் மெக் அப்படியே பேசிகிட்டே இருப்பார்ல, இப்போ ஒரு ஓரக்கனால் அங்கே நின்று ஜியோனை பார்த்துட்ருக்க ஜிமினை தான் பார்க்குறாரு. நீ கண்டிப்பாக நாளைக்கு மேரேஜுக்கு வருவ ஜிமின், போதுமா போகலாமா அப்படி சொல்லி ஜியோன் சொன்னோன்னே சரி ஓகேடா மச்சான் போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேருமே அப்படியே காரில் ஏறுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஏர்போர்ட்டை விட்டு நம்ம ஜிமின் வந்து வெளியே வராங்க. இப்போது காரில் தான் வந்து போயிட்டுருக்கிறாரு. இப்போ அந்த ஸ்கூலையுமே அப்படியே கிராஸ் பண்ணுறாரு. ஸ்கூல் டைம் போல் இருக்குது. உள்ளேருந்து பசங்களோட சத்தம் வெளியே வரையும் கேட்குது. நிறையா மெமரிஸ். அதே வாட்ச்மேன் அங்கிள் அங்கே வந்து உட்காந்துட்ருக்கிறாரு. அவரை பார்த்துட்டு ஜிமினுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. அன்றைக்கி ஜியோன் கூட இருந்த அந்த மெமரிஸ்லாம் அப்படியே வருது. அந்த ரோடெல்லாம் பார்க்குறாரு சைக்கிளில். அங்கே ஜியோனோட செஸ்ஸில் அப்படியே சாஞ்ச மாதிரி போயிட்டு இருந்திருப்பார்ல, அந்த ரோடு தான் அது. இப்போது அந்த சீட்டில் அப்படியே சாயிறாரு. நான் செத்தா கூட உன்னுடைய மெமரிஸ் என்னை விட்டு போகாது ஜியோன் அப்படி சொல்லி அவரோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம மெக் சைடு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் நாளைக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது தெரியுமா? சில பேருக்கு ஷாக்காக இருக்கலாம், சில பேருக்கு ஹாப்பியாக இருக்கலாம், அது அவங்கள பொறுத்து. அப்படி என்னடா சர்ப்ரைஸ் வச்சுருக்க தடி மாடு அப்படி சொல்லி சுகா சொல்கிறாரு. நீ உன் பிள்ளைய கவனிக்கிறியா? அது பாரு நகின்னு அழுதுகிட்டு இருக்கு. என் பிள்ளைய பற்றி எதனா பேசணும் அவ்வளோதான் மூஞ்சி உடச்சிருவேன் அப்படி சொல்லி டைம் வராரு. வந்துட்டான் சண்டைக்குழி. எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு வருவான். போ அந்த உட்காந்துட்டு இருக்கான் பாரு ஒரு புருஷன், அவங்ககிட்ட போய் சண்டை போடு அப்படி சொல்லி மெக்கு வந்து கலாய்க்கிறாரு. அவங்க வீடு எப்படி சொன்னால் ஒரு காலனி மாதிரி இருக்கும், பக்கத்தில் இருக்கும். டேய் அப்படி என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கா அப்படி சொல்லி காய் கேட்குறாரு. சர்ப்ரைஸ் தான். சரி என்கிட்ட மத்தியமாக சொல்ல, உங்ககிட்ட கூட சொல்லக்கூடாது. எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்குங்க
அப்படி சொல்லிட்டு மேக்கப் போய் படுக்க போயிடுறாரு. டேய் சொல்லிட்டு போடா, டயர்டாக இருக்குடா ட்ராவல் பண்ணது அப்படி சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போய் அவர் படுத்துட்டாரு. இந்த பக்கம் ஜியோன் உட்காந்து யோசிக்கிறாரு. என்னவன் வித்தியாசமாக நடந்துக்கிறான், என்ன சர்ப்ரைஸ், ஒரு வேலை அப்படி சொல்லி டக்குன்னு அவருக்கு ஜிமினோட ஞாபகம் வருது. என்னன்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் இருந்திருப்பார் இல்லையா, அப்போது அவர் காரை விட்டு இறங்கும் போது அவருக்கு ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரேஸ் ஆகியிருந்திருக்கும். யாரோ தன்னை பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். அவரும் அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஜோன் பார்க்கும்போது ஜிமின் வந்து ஒரு தூணுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருந்திருப்பாரு. அவருக்கு ரொம்ப வருஷம் கழித்து தனக்கு பிடிச்ச ஒருத்தவங்க தன்னை தேடி வந்திருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஒருவேளை அது மெக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனால் மெக்குக்கெலாம் இப்படி ஒரு ஃபீலிங் இது வரைக்கும் வந்ததே இல்லையே, அப்போனா யாராக இருக்கும் அப்படி சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு வெளியே போகலான்னு சொல்லி போகிறாரு. இப்போ ஒரு முன்னாடி மெக்கு வந்து 2 கையும் பேப்பரை பேன் வச்சுட்டு நிற்கிறாரு. என்னடா வழியை விடு, இன்றைக்கி நீ அங்கே போகக்கூடாது. எதுக்குடா, இப்போ அங்கே போவேன் தானே, அப்புறம் நான் கோவம் வந்துடும், இந்த விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது. டேய் வேணான்னு சொன்னால் கேள்றா, தள்ளுன்ட்டேன் அப்படி தள்ளி கையை தட்டி விட்டுட்டு அங்கே ஜிமினோட வீட்டு முன்னாடி தான் போய் உட்காரத்துக்கு போகிறாரு. ஐயோ இன்றைக்கி பார்த்துருவானோ, சரி இவங்க லைஃப்பில் என்ன நடக்குன்னு இருக்கோ அது நடக்கட்டும். இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா ஜிமினோட வீடு தான். ஜிமின் அந்த விண்டோ கிட்ட நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னன்னு சொன்னால் ஜோன் ஆப்போசிட்டில் இருக்க ஸ்டோன் பெஞ்சில் வந்து உட்காந்துட்ருக்கிறாரு. ஈவினிங் ஆனால் ஜோன் வந்து அங்கே உட்காருது அவருடைய பழக்கம். என்றைக்கு ஜிமின் விட்டு போனாரோ அன்னையிலேருந்து அவர் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்திருப்பார். ஜியோனை இப்படி பார்க்குறதுக்கு ஜிமினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போவே ஓடி போய் ஜியோனை அப்படியே ஹக் பண்ணிக்கணும்னு சொல்லி தோணுது. இருந்தாலும் எந்த மூஞ்சி வச்சுட்டு ஜியோன் முன்னாடி போகிறதுன்னு சொல்லி அவருக்கு தெரியல. இப்படியே 2 hours ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். அங்கே ஜியோனே எந்திரிச்சு போல் இங்கே ஜியோனை பார்க்குறதும் இல்லை, நின்றுட்டு விண்டோ வழியாக ஜியோனை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது ஜியோனுக்கு ஒரு கால் வந்தோடனே ஜியோன் வந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஜிமின் வந்து பேபி பக்கத்தில் வந்து அப்படியே படுத்துக்கிறாரு. மேக் சொன்னது கரெக்டு தான், நீ லைஃப்பில் மூவ் ஆன் ஆகணும். நான் மறுபடியும் நீ இதே மாதிரி விட்டுட்டு போயிட்டேன்னா நீ அப்படியே தான் இருப்பேன். இதை விட்டு நீ வெளியே வர மாட்டேன். அதுக்கு உன் கண்ணு முன்னாடியே பேபியை தூக்கிட்டு நான் வரணும். என் லைஃப்பில் நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ நம்பணும். அப்போ தான் உன் லைஃப்பை பற்றி நீ யோசிப்ப அப்படி சொல்லி ஜிமின் வந்து யோசிக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணனா சர்ச்சில் தான் அடே அப்படி சொல்லி அவர் போல்ட்டுன்னு அவர் மண்டையில் ஒன்று விழுகுது. ஷுக்கா இப்போ எது கட்டிக்கிற, சர்ப்ரைஸ் சொன்னீங்க, எங்கடா அந்த சர்ப்ரைஸு, நான் அவங்களுக்கு காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம் நல்ல வாட்டி ஷுக்கா, எப்போ பார்த்தாலும் எதனா ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல வேண்டியது, அப்புறம் மொக்கையாக எதனா கூட நிப்பாட வேண்டியது. இந்த வாட்டி மொக்கையெல்லாம் இல்லை, சும்மா பல்காக வரும் பாரு அப்படிங்கிறாரு மெக்கு. எதனா ஐட்டத்தை தள்ளிட்டு வந்திருப்பானோ, ஒரு வேளை நமக்கு தெரியாமல் எதனா மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டானோ அப்படின்னு சொல்லி அங்கே டைம் வந்து யோசிக்கிறாரு. அந்த அளவுக்குலாம் நான் வரத்தே இல்லைம்மா, இது வந்துருச்சுல சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாரு. கையை காட்டின இடத்துல பார்த்தா ஜிமீன் அப்படி சொல்லிட்டு அவங்க டயங்க்கு அவ்வளோ பெரிய ஷாக்கு. ஷுகா ஜிமின் தான், அது ஜிமினே தான், எப்படி இருக்கு என்னோடய சர்ப்ரைஸ் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு கையால் மெக்க அப்படியே தள்ளி விட்டுட்டு ஷுகா ஒரு ஸ்டெப் எடுத்து கீழே வைக்கிறாரு. அது பின்னாடியே கையில் பேபியை வச்சுட்டு டயாங் வராரு. அவர் கண்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டியர்ஸ் வருது. ஜிமின் அவங்கள நோட் பண்ணவே இல்லை. அவர் வந்து ஒரு ஆட்டோவில் தான் வந்து இறங்கியிருப்பார். அவங்களுக்கு வந்து மணி வந்து பே பண்ணிகிட்ருக்கிறாரு. அதை பே பண்ணிவிட்டு இப்போ ஆட்டோக்குள்ளேருந்து ஒரு பேபி அப்படியே தூக்குறாரு. ஜிமீன் அப்படி சொல்லி டயாங்கோட வாய்ஸ் இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஜிமீன் டயாங் அப்படிங்கிறாரு. டயாங் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடியாந்து அப்படியே ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமின் எப்படி இருக்க ஜிமின், அந்த ஹக் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு ஜிமின் நீ நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுகுறாரு. இப்போது ஷுகா பின்னாடி யாரும் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. ஜியோனா இருக்குமோ அப்படி சொல்லிட்டு இப்போ ஷுகா திரும்பி பார்க்குறாரு. ஆமாம் அது ஜியோனே தான். அவருடைய ஐஸை பிளிங்க் பண்ணாமல் கூட ஜிமினாவை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. லிப்ஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல், கண்ணெல்லாம் அப்படியே கலங்கின மாதிரி ஜிமினை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. டிமிக் நீ சொன்ன சர்ப்ரைஸ் ஜிமினா? ஆமாடா, எப்படி இருக்க என்னோட சர்ப்ரைஸ், எப்படா பார்த்த? நேற்று ஏர்போர்ட்டில் என் கூட தான் ஃப்ளைட்டில் வந்தான் அந்த அந்த பேபி. ஜிமினோ பேபி தான் அப்படின்னு அந்த வார்த்தை கேட்டோன்னே அப்படியே ஜியோனோட கண்ணந்து அப்படியே டியர்ஸ் அப்படியே கொட்ட ஆரம்பிக்குது. டேய் ஜியோன் அப்படி சொல்லிட்டு இப்போது ஜியோனோட கையை ஷுகா வந்து அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. ஷுகானா ஓகே தான், இல்லைடா அது வந்து நான் ஓகே தான், பேபி அழகாக இருக்குல்ல அப்படியே ஜிமின் மாதிரியே. டே மச்சான் அப்படி சொல்லிட்டு இப்போ காய் வந்து ஜியோனோட சோல்டரில் அப்படியே கையை போடுறாரு. காய்
என்ன இப்போது? நான் நல்லா தானே இருக்கேன். நீ நல்லா இருக்கும்னு தான் மச்சான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மெக் சொல்கிறாரு. என்னடா எல்லாமே தூரமாக இருந்தேன் அவனை வெல்கம் பண்ணுவீங்களா என்ன? 8 இயர்ஸ்டா, 8 வருஷம் கழிச்சு நம்ம ஜமீன் நம்மளை தேடி வந்திருக்கான். நம்ம அவனை போய் வெல்கம் பண்ண வேணாமா? வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஆனால் ஒரு கையை வந்து சுகா பிடிச்சிடாரு, இன்னொரு கையை வந்து காய் பிடிச்சிட்டு, வேணாடா மச்சான் உன்னால் தாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன், டேய் வாங்கடா அப்படி சொல்லிட்டு அந்த கையை எடுத்து விட்டு இப்போது ஜிமின் முன்னாடி போய் நிற்கிறாரு. வா ஜிமின், எப்படி இருக்க அப்படின்னு சொன்னது தான் டயாங் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே ஜியோன் நின்றுட்டுருக்கிறாரு. அதுவும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, வா ஜிமின் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். ஜியோன் நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இது யார், உன்னுடைய பேபியா? நேம் என்ன? ஜங்ஷி. நைஸ் நேம், பார்க்கவும் நல்லா அழகா, உன்னை மாதிரி க்யூட்டாக இருக்கா அப்படி சொல்லி கையை நீட்டுறாரு. அதுவும் அழகா ஜியோன் கிட்டே போயிடுது. ஹாய் அப்படிங்கிறாரு. ஹாய், நான் யாரும் உனக்கு தெரியுமா? தெரியாதே, ஆனால் பார்த்துருக்கேன். எங்கே பார்த்த? ஏர்போர்ட்டில் பார்த்தேன். அங்கே ஜியோனுக்கு புரிஞ்சிருச்சு அதுக்கு மெக்கு வந்து காரில் இருந்து கீழே இறங்க சொன்னான் அப்படின்ட்டு. உள்ளே இருந்து ஜிமின் பார்த்துருப்பான் போல இருக்குது, அது பேபியும் பார்த்துருக்கும் போல இருக்குது. அதை வந்து அவர் கரெக்டாக கெஸ் பண்ணுறாரு. வா ஜிமின் உள்ளே போகலாம், மேரேஜ் கப்பலாக நீ விஷ் பண்ண மாட்டியாண்ணா? அப்படி சொல்லிட்டு ஜியோன் பேபி தூக்கிட்டு போகிறாரு. பின்னாடியே ஜிமினும் வந்து போயிட்டுருக்கிறாரு. எல்லாருமே ஷாக் ஆகி போய் அவங்கள தான் பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ அப்படி கட் பண்ணோன்னா ஒரு சேரில் ஜியோன் பேபி வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு. அது கூட ப்ளே பண்ணிகிட்ருக்கிறாரு. பக்கத்தில் ஜியோனோட பிரதர்ஸ் இருப்பாங்களா, அவங்க 2 பேருமே உட்காந்துட்டு பேபி கூட விளாண்டுட்டுருக்காங்க. பேபி உன்னுடைய நேம் என்ன, என்ன படிக்கிற அப்படி சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அழகாக கேட்குற கொஷினுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்ருக்கு. இப்போ ஜிமின் போய் காய்கிட்ட, காய் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏஞ்சல், ஜிமின், நான் தான் ஜிமின். அவங்கள பார்க்கணுன்னு நினச்சேன், ஆனால் இத்தனை இயர்ஸ் கழிச்சு பார்ப்பேன்னு சொல்லி நினைக்கல. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் பேபி கூட அழகாக இருக்குது. தேங்க்யூ. என்னாச்சு டயாங், ஏன் அப்படி என்னையே பார்த்துட்ருக்க? இல்லை நீ நல்லா இருக்கியா? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா நல்லா தான் தெரியுது, இருந்தாலும் என்னமோ ஒன்று மிஸ்ஸிங் ஆன மாதிரி இருக்குது. உனக்கு எப்போவுமே அப்படி தான். உன்னுடைய பேபி பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது, கூட நானே வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கே டயாங்கோட பேபியை வாங்கி ஜிமின் வச்சுக்கிறாரு. என்னாச்சு சுகா, என்னையே பார்த்துட்ருக்கீங்க, எதுவுமே பேச மாட்டிங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜிமின். எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். எல்லோரும் என்னை பற்றி இதே தான் கேட்டுட்ருக்கீங்கல்ல. அது சரிதான், 8 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வந்திருக்கேன்ல, அப்போ நீங்கள் அதை தானே கேட்பீங்க அப்படி சொல்லி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இப்போ அவருடைய பார்வை பேபி கிட்டே போகுது. பேபியை பார்க்கும்போது அங்கே ஜியோனையே பார்க்குறாரு. ஜியோனையை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ஜியோனை பார்த்து ஜிமினை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. இவங்களால நம்பவே முடியல. டே இவன் உண்மையிலே கிறுக்கன் ஆயிட்டானாடா, என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? நேற்று வரைக்கும் அந்த ஸ்டோன் பெஞ்சில் போய் உட்காந்துட்டு சோக்கு கீதை வாசிச்சுட்டு இருந்தாடா, இப்போ பாரு ஜிம்மினை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஆனால் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. இங்கே நான் வேறு எதுனா நடக்கும் தான் எதிர்பார்த்தேன், ஆனால் இவங்க 2 பேர் சேர்ந்து எனக்கு செம்ம ஷாக் கொடுத்துட்டாங்களா மச்சான் அப்படி சொல்லி மெக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம பேபி சைடு பார்ப்போம். பேபி, அதுதான் உங்கள் மம்மாவா? அப்படி சொல்லி அங்கே ஜியோனோட பிரதர் இருப்பார்ல, அவர் வந்து கேட்குறாரு, பேபி நல்லா பேசுவீங்களோ, என்ன கொஷின் கேட்டாலும் பற்றி சொல்லுவீங்களா? மம்மா சொல்லி கொடுத்துருக்கா, யார் என்ன கொஷின் கேட்டாலும் அதுக்கு அழகாக ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு. சரி ஓகே, உங்கள் மம்மாவோட நேம் என்ன? மம்மாவோட நேம் என்ன? ஜிமினா. அவங்க தான் எல்லோரும் சொல்கிறாங்களே ஜிமின்ட்டு. ஜிமினான்னு சொல்லி நாங்கள் கூப்பிடுவோம். அப்போனா டாடோட நேம்? டாடோட நேம் ஜியோன். என்ன அப்படி சொல்லி அங்கே கேட்டுட்டு இருந்திருப்பார்ல ஜியோனோட பிரதர், அவரும் செம்ம ஷாக்கு. என்ன சொன்ன பேபி அப்படி சொல்லி இப்போ ஜியோன் கேட்குறாரு. ஆமாம், டாடோட நேம் ஜியோன். உன்னுடைய டாடா எங்கே? அதான் நானும் அம்மாட்ட கேட்குறேன். நான் டாடாவை பார்க்கணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேனா, மம்மா இங்கே எதுக்கு தெரியுமா கூப்பிட்டு வந்தா, எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு. எனக்கு டாடாவை காட்டுறேன்னு சொல்லி சொன்னான், ஆனால் எப்போ தான் தெரியல. அப்போனா இது வரைக்கும் நீ உன் டாடாவை பார்த்தது இல்லையா? அப்போனா உங்கள் மம்மா கூட யார் இருக்கிறா? நானும் மம்மா, அப்புறம் மம்மாவோட மம்மா இருக்காங்க. பாப்பா நிஜமா நீ பிறந்ததுலேருந்து டாடாவை பார்க்கலையா? நிஜமாக நான் டாடாவை பார்த்ததே இல்லை. அப்புறம் எப்படி டாடாவோட நேம் உங்களுக்கு தெரியும்? மம்மா தான் சொன்னான், டாடாவோட நேம் ஜியோன் அப்படின்ட்டு. இதை பாரு அப்படி சொல்லி அது கழுத்துல ஒரு செயின் மாதிரி போட்டிருக்கோம், அதில் லாக்கெட்டில். இதை பற்றியா, ஜியோன் ஜிமின் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அது காட்டுது. இப்போ அந்த செயினில் இருக்க டாலர் எடுத்து பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. அண்ணா இது என்ன நடக்குது? அவங்க அண்ணனை பற்றியும் ஜிமினை பற்றியும் அவங்க பிரதர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. அண்ணா அப்போனா இது இல்லைடா, எனக்கே
புரியலை அப்படி சொல்லிட்டு இப்போ திரும்பி ஜிமினை பார்க்குறாரு. ஜிமினும் ஜியோனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா ஜிமின் அப்படியே தலையை குனிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கிறாரு. டே ஜியோன், என்னடா ஆச்சு? இப்போ எதுக்குள்ள தனியாக பேசணும்னு சொல்லி இங்கே கூட்டியாக நிப்பாட்டி வச்சுருக்க? என்ன நடக்குதுங்க? ஜியோன் உன்கிட்ட தான் கேட்டுட்ருக்கோம், 2 பேரும் ஏன் அப்படி அமைதியாக இருக்கீங்க? எங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு அப்படி சொல்லி காய் கத்துறாரு. அப்போனா ஜியோன் டாடா நீங்கள் தானா அப்படிங்குது. எல்லாருமே திரும்பி பேபியை தான் பார்க்குறாங்க. இப்போது ஜியோனுமே திரும்பி என்ன பாப்பா என்ன சொன்ன? ஆமாம் ஜியோன்னு அவங்க சொன்னாங்களே அந்த அங்கிள். அப்போது ஜியோன்னா நீங்கள் தானே? அப்போனா என்னோடய டாடா நீங்கள் தானே? மம்மா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னாலே என் டாடா நீங்கள் தானே? ஜியோன் டாடா அப்படிங்குது. ஜியோனை பார்த்துட்டு இப்போ மெக்கு வந்து ஜிமின் என்னது இது? ஜியோனை பார்த்து டாடாங்குது. அது எப்படி? 8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்து போயிட்டியே, அப்புறம் எப்படி? இல்லைனா நீ மேரேஜ் பண்ணியிருக்க பர்சன் பேரும் ஜியோனா அப்படி சொல்லும் போது இப்போது ஜிமின் நிமிந்து பேபியை தான் பார்க்குறாரு. ஜியோன் அகில் அப்படின்னு சொல்லி ஜியோனோட பிரதர் தான் கூப்பிட்றாரு. சொல்லுண்ணா, நீ பேபி தூக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே போ. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு பேபி தூக்கிட்டு அகில் வந்து வெளியே போயிடுறாரு. இப்போ சொல்லு ஜிமின், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த செயின் இருக்கும்ல அதை எடுத்து இப்போது எல்லோரும் முன்னாடி காட்டுறது. மிக்கு எடுத்துட்டு பார்க்குறாரு. என்னது ஜோன் ஜிமினா? டேய் என்ன தாண்டா நடக்குது? ஜிமின் என்ன தான் நடக்குது சொல்ல. இப்போது காய் வந்து சொல்லு ஜிமின், சைலண்ட்டாக இருந்தால் என்ன அர்த்தம்? வாயை திறந்து சொல்லு. உனக்கும் இந்த பேபிக்கும் என்ன சம்மந்தம்? இந்த பேபிக்கும் ஜீவனுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ டயாங் வந்து ஜிமினோட கையை பிடிச்சி திருப்பி உங்ககிட்ட தான் இத்தனை பேரும் கொஷின் கேட்டுட்ருக்காங்க, வாயை திறந்து பேசு ஜிமின். இந்த பேபி உனக்கும் ஜீவனுக்கும் பிறந்ததா? இல்லை, இந்த பேபி ஜீவனுக்கு பிறந்ததில்லை. அப்போனா இந்த பேபி எனக்கும் பிறந்ததில்லை. என்ன சொல்கிற நீ? ஜிமின் அவர் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பா அங்கேருந்து கூப்பிட்டு போயிருந்துருப்பார்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே அவங்க வந்து ஊருக்கு போனது. 1 வீக்லேயே அவங்க அத்தை பையனோட அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணது. எங்கள் அப்பா முடிவு பண்ண மாதிரியே எனக்கு 1 வீக்கில் மேரேஜ் ஆகிடுச்சு. எனக்கும் வேறு வழி தெரியல. எங்கள் அப்பா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன எதுனா பண்ணியிருந்தால் கூட நான் பயந்துருக்க மாட்டேன். ஆனால் உங்கள் 3 பேருடைய ஸ்டடியை ஸ்பாயில் பண்ணிடுவேன்னு சொன்னார். உங்கள் படிப்பு போச்சுன்னா உங்கள் ஃப்யூச்சர் என்ன ஆகும்? எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த ஸ்டடி எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. அதனால தான் வேறு வழியே இல்லாமல் நான் அந்த மேரேஜை பண்ணிக்கிட்டேன். ஆனால் என்னால் அவங்களுக்கு ஏற்றுக்க முடியல. அவங்க கெட்டவங்களாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் என்னால் தான் அவங்கள ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க என்கிட்ட வரும்போது, என்கிட்ட க்ளோஸாக இருக்கும் போது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என் மனசு ஃபுல்லாக ஜோன் மட்டும்தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது வேறு ஒரு பர்சன் தொடுறதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? ஆனால் வேறு வழி கிடையாது. எங்கள் அப்பாவை நினச்சி எனக்கு அவ்வளோ பயம். அதனால் சைலண்ட்டாக அப்படியே இருந்துட்டேன். இப்படியே தான் 5 வருஷம் போச்சு. நானும் போக போக எல்லாம் சரியாயிடும்னு நினச்சேன். என்னால் சுத்தமாக ஜீவனை மறக்கவே முடியலை. அவன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கேனா? இல்லை அவனை ஏமாற்றிட்டு போயிட்டோமே அந்த குற்ற உணர்ச்சியா? இல்லை இப்போ என் மாமாவை நான் ஏமாற்றிட்டு இருந்தேனே அந்த குற்ற உணர்ச்சியா? எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த லைஃபே எனக்கு நரகமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் எங்கள் அப்பா திடீர்னு இறந்துட்டார். எங்கள் அப்பா இறந்த துக்கத்தில் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 2 months அப்படியே ஸ்கிப் ஆச்சு. எப்பவும் போல் என் மாமா என்கிட்ட வந்து நெருங்கினார். எனக்கு பிடிக்கல. இதுக்கு மேலே பயப்படுறதுக்கும் எதுவுமே இல்லையே. நான் யாரை நினச்சி பயந்து அந்த நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேனோ அவர் இப்போ இந்த வேர்ல்டுலேயே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அந்த வாழ்க்கையை வாழணும்? நான் ஏன் அவ்வளோ நல்ல ஒரு மனுஷனை நான் ஏமாற்றணும்? என் மனசில் வேற ஒருத்தனை நினச்சிட்டு நான் ஏன் அவரை ஏமாற்றணும்? அவர் முன்னாடி இந்த 5 வருஷம் நடிச்சிட்டு தான் இருந்தேன். இதுக்கு மேலே நான் நடிக்கக்கூடாது, ஜிமினாக இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். அவர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன். ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஷாக் ஆனார். அப்புறம் என்கிட்ட வந்து கேட்டார், நீ என்ன சொல்கிற? உன்னுடைய முடிவு, உன்னுடைய லைஃப். இத்தனை வருஷம் நீ மற்றவங்க சொல்லி தான் வாழ்ந்திருக்க. இதுக்கப்புறம் உனக்கு எப்படி வாழணும்னு நினைக்குதோ அப்படி நீ வாழ்ந்துக்கலாம். நான் வேணா உனக்கு டைவர்ஸ் கொடுத்துறவா? அந்த வார்த்தை ஜிமினுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியை கொடுக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. 2 பேருமே விருப்பப்பட்டு தான் அன்றைக்கி பிரிஞ்சோம். இப்போ அவர் ஓகே தான், வேறு மேரேஜ் பண்ணிட்டார். அவர் ரொம்ப நல்லவர். அவருக்கு தான் கரெக்டு. நான்லாம் செட் ஆக மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்க பிடிக்கல. ஏன்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிடிக்கல. நான் சென்னைக்கு போகிறேன் அப்படி சொல்லி எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன். எங்கள் அம்மாவும் என் கூட வரேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நாங்கள் சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டோம். எனக்கும் அங்கே ஜாப் கிடச்சிச்சு ஒரு ஆஃபனேஜில். அங்கே தான் எனக்கு
ஜங்ஷி கிடச்சா. குழந்தையா? யாரோ மனசாட்சியே இல்லாமல் குழந்தைய கொண்டாந்து ஆஃபனேஜில் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு. எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அந்த குழந்தை அழுகிறத கேட்கும்போது. நான் போய் அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டேன். சட்டு நாளுகை நிப்பாட்டிருச்சு. என்னை பார்த்துச்சு. அந்த கண்ணு என்னன்னு தெரில, எனக்கு ஜீவனோட ஞாபகம் வந்துச்சு. அந்த குழந்தை என் கூட இருக்கும்போது ஜீவனை என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த குழந்தைக்கு யாருமே இல்லை, எனக்கும் யாருமே இல்லை. அதனால தான் அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு ஃபார்ம்லாம் ஃபுல்லப் பண்ணணுன்னாங்க. அதில் டாடாவோட நேம் வரும்போது என்னை அறியாமையே அதில் ஜியோன்னு சொல்லி போட்டுட்டேன். நேம் பொறுத்த வரைக்கும் ஜியோனை என்னால் மறக்கவே முடியாது. அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், என் ஜங்ஷிக்கு ஜியோன் தான் டாடா அப்படின்ட்டு. அதனால தான் அந்த டாலர் கூட ஜியோன் ஜிமின்னு சொல்லி பேபிக்கு போட்டு விட்டேன். என் பேபியும் தனி வேர்ல்டில், அந்த வேர்ல்டில் ஜியோனும் இருப்பார். ஹாப்பியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பேபி கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர மற்ற பேபிஸ்க்கெலாம் டாடா இருக்காங்க, அப்போது எனக்கு எங்கே டாடா அப்படி சொல்லி கேட்டா. டாடாவை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சா. அவளுக்கு தெரியும் அவள் டாடாவோட நேம் ஜியோன் அப்படின்ட்டு. ஆனால் டாடாவை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சா. எனக்கும் ஜியோனை பார்க்கணும்னு சொல்லி தோணுச்சு. தூரத்துலேருந்து ஜியோனை பார்க்கணும், பார்த்துட்டு போயிடலாம், லைஃப்பில் நம்ம திரும்பவும் போகக்கூடாது, அதுக்கான தகுதி எனக்கு இல்லைன்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் நானும் ஜங்ஷன் கிளம்பி இங்கே வந்தோம். வந்த இடத்துல என்னென்னமோ ஆயிடுச்சு. ஜியோன், தூரத்துலேருந்து உன்னை பார்த்துட்டு போயிடணும்னு நினச்சேன். ஏர்போர்ட்டில் உன்னை பார்ப்பேன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த மேரேஜுக்கு வரணும்னு கூட எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நேற்று ஈவினிங் நீ வீட்டை முன்னாடி உட்காந்துருந்ததை பார்த்தப்போ நான் எந்த இடத்துல உன்னை விட்டுட்டு போனேனோ அதே இடத்துல தான் நீ இன்னும் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு புரிஞ்சிச்சு. அதை விட்டு நீ வெளியே வரணும், அதுக்கு உன் முன்னாடி நானும் பேபியும் வரணும்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் வந்தேன். என்னுடைய வேர்ல்டில் நானும் பேபியும் ஹாப்பியாக இருக்கும் ஜீவன். நீ உன்னுடைய லைஃப்பை பாரு, எத்தனை நாளைக்கு இப்படியே தனியாக இருப்ப. இந்த வேர்ல்டில் எல்லாத்தையும் போய் கேட்டுப்பாரு, லவ், அதுவும் முக்கியமாக ஃபர்ஸ்ட் லவ் அவங்களுக்கு கிடச்சிருக்கான்னு. யாருன்னா ஒருத்தவங்க அதிர்ஷ்டம் பண்ணவங்களுக்கு தான் கிடைக்கும். அதையே நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தால் எல்லாம் சரியாயிருமா ஜீவன்? இப்போ நான் பேபி ஹாப்பியாக இருக்கும், நீயும் அது எல்லாத்தையும் மறந்துட்ட. மேரேஜ் பண்ணிக்கோ ஜீவன். உன்னை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ், எனக்கு ஆகாது. இப்போது டயாங் வந்து ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு, சரி விட்டு ஜிமின், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலேயாவது நீயும் ஜீவனும் ஒன்று சேரணும். அதனால தான் நீ இவ்வளோ தூரம் ஜீவனை தேடி வந்திருக்க. ஜீவனும் பாரு, உன்னை மட்டும்தான் நினச்சிட்ருக்கிறான். எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி நீயும் ஜீவனும் ஒன்று சேரணும். இப்படி சொல்லும்போது இப்போது இல்லை டயாங், அது சரியாக வராது. ஜீவன் அப்படியே தான் இருக்கிறாரு, ஆனால் நான் அப்படியே இல்லை. நான் வேறு ஒருத்தவங்க கூட என் லைஃப்பை ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி நான் ஜீவனுக்கு செய்கிற துரோகமாக இருக்கும். நான் இனிமேல் ஜீவனுக்கு செட் ஆக மாட்டேன், புரிஞ்சுக்கோ. அதை பற்றி யாரும் பேசாதீங்க ப்ளீஸ். இப்போ நானும் பேபியும் ஹாப்பியாக தான் இருக்கிறோம். இத்தனை வருஷமாக மற்றவங்களாம் என்ன சொன்னாங்களோ, முக்கியமாக எங்கள் அப்பா என்ன சொன்னாரோ அதை கேட்டு வளர்ந்துட்டுருந்தேன். இந்த 3 இயர்ஸாக தான் ஜிமினாக இருக்கிறான். எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ், எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட், ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட எனக்கு பிடிச்சது. என்ன பொருளாக இருந்தால் கூட அது நமக்கு பிடிச்ச மாதிரி தான், அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? அதை இப்போ தான் நான் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். இல்லைடா ஒரு வாட்டி அப்படி சொல்லி காய் சொல்கிறாரு. இல்லை காய், நான் ஜீவனுக்கு சரியாக வர மாட்டேன். ஜீவன் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் லைஃப்பில் அவங்களுக்கு நிறைய லவ் கொடுக்க அவங்கள தேடி ஒரு பர்சன் கண்டிப்பாக வருவாங்க. நான் ஜீவனுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடம் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. இப்படி பேசும்போது யார் என்ன பேசுகிறதுனே தெரியல. எல்லாருமே திரும்பி ஜீவனை தான் பார்க்குறாங்க. ஜீவனை எதனா வாயை திறந்து பேசுவானா அப்படின்னு. ஜீவன் அப்படியே சைலண்ட்டாக ஜீவனை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது ஜீவனோட பிரதர், அண்ணா பேபி அழுதுகிட்டே இருக்கா, அவங்க மம்மாட்ட போகணும் அப்படின்னு. மம்மா அப்படி சொல்லிட்டு பேபி அழுவுது. இப்போது ஜிமின் போய் பேபி அப்படியே வாங்கிக்கிறாரு. நான் கிளம்புறேன், ஈவினிங் எனக்கு ஃப்ளைட் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை எல்லாரையும் பார்த்தது. டயாங் இஸ்யோ அப்படி சொல்லி டயாங் ஒரு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, நான் போயிட்டு வரேன். ஜிமின், வேணா டயாங், நான் போயிட்டு வரேன், எதுவும் சரியாக வராது அப்படி சொல்லிட்டு ஜிமின் இப்போது ஜோன் முன்னாடி தான் நிற்கிறாரு. ஜோன், எதையும் நினைக்காதீங்க, எனக்கு தெரியும் எதையும் மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னாலையுமே எதுவுமே மறக்க முடியல. இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு மேரேஜ் ஆகணும்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் ஆசைப்படுவாங்கள்ல. உங்களுக்கு அப்புறம் உங்கள் பிரதர் இருக்கிறாங்க. எப்போவுமே உங்கள் ஃபேமிலியை பற்றி ரொம்ப யோசிப்பீங்க தானே. இதுவும் அப்படி தான்.
எல்லாம் சரியாயிடும், மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஜிமின் வந்து போகிறாரு. ஜிமின் அப்படி சொல்லி டேங் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. இப்போ டேங்கோட கையை ஷுகா பிடிச்சிட்டு, என்ன ஜீவன் பார்த்துக்கிட்டு இருக்க? அப்போது ஜிமின் சொல்கிற மாதிரி தான் நீ யோசிக்கிறியா என்ன? ஜிமின் வேற ஒருத்தவங்க கூட வாழ்ந்துட்டு வந்துட்டாங்கிறதுக்காக தான் நீ ஜிமினை ஏற்றுக்க மாட்டியா? நீ இப்படி யோசிப்பியா என்ன? இப்போ காய் வந்து, என்ன ஜீவன் நீ அப்படி யோசிப்பியா? உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டா. மறுபடியும் நீ ஜிமினை மிஸ் பண்ணாதடா. உன்னை அந்த மாதிரி எங்களால் பார்க்கவே முடியல ஜீவன். இந்த 8 வருஷமாக நீ அப்படியே தான் இருக்க. அதை விட்டு நீ இன்னும் வெளியே வரல. அதே மாதிரி தான் அவன் மனசில் இன்னமும் நீ மட்டும்தான் இருக்க. வேறு வழி இல்லாமல் தான் அவன் அந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அவங்க லைஃப்பை ஷேர் பண்ணியிருந்தான். இப்போது ஜீவன் முன்னாடி டயங் போயிட்டு, ப்ளீஸ் ஜீவன் மறுபடியும் ஜிமினை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவன் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டான். ப்ளீஸ் ஜிமினை போய் ஸ்டாப் பண்ண. என்னால் மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும். நாங்கள் என்ன தான் பேசினாலும் அவள் அதே விஷயத்த தான் சொல்லுவான் அப்படின்னு இங்கே ஜியோன்ட்ட அவங்க எல்லோரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. இதை அப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஜிமின் சைடு பார்த்தோம் அப்படின்னா, மம்மா இப்போ எதுக்கு இப்படி நடந்து போயிட்டுருக்க? உன்கிட்ட ஒரு பிளேஸ் காட்டுறேன்னு சொன்னேன்ல, எந்த பிளேஸ்? நாங்கள் சைக்கிளில் போவோம் ஸ்கூலில் இருந்து, அந்த பிளேஸ் தான், இதுதான் அந்த பிளேஸ் அப்படி சொல்லி காட்டுறாரு. ஜாலி, நல்லா இருக்கு. ஆனால் அந்த சென்னையிலலாம் ரொம்ப வீடு பக்கத்தில் இருக்குல்ல, இங்கே பாரு எவ்வளோ ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கும் மாமா. இப்போ கம்மியாச்சுடா செல்லம். அப்போல்லாம் இன்னும் ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பாரு அங்கங்கே கொஞ்சம் வீடெல்லாம் இருக்குது. இங்கேருந்து எங்கள் வீடு வரைக்கும் சைக்கிளில் தான் போவோம். என் வீடாவது கொஞ்சம் பக்கத்தில், டயங்கோட வீடு இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஜாலியாக இருக்கும். ஜாலியாக சைக்கிளில் போயிட்டுருப்போம். அப்படி சொல்லும் போது இப்போது சைக்கிள் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. மறுபடியும் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. இப்போ திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஜியோன் தான் சைக்கிள் அப்படியே பெடல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரு. டாடா. மம்மா நம்ம மட்டும் போகிறோமா? டாடாவையும் கூட்டு போகலாமா? இல்லைன்னா நம்ம பேசாமல் டாடா கூட எங்கே இருந்துடலாமா? ஜங்ஷி, சொன்னதை மாற்றி பேசக்கூடாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கல, நம்ம டாடாவை பார்க்க மட்டும்தான் வந்திருக்கோம். நம்ம டாடா கூட இருக்கவோ இல்லை டாடாவை நம்ம கூட கூப்பிட்டு போவோ வரல. மம்மாவுக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க அப்படி சொல்லி ஜிமின் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அது பாவமாக மூஞ்சி வச்சுட்டு அவங்க அம்மாவை தான் பார்த்துட்ருக்கு. ப்ளீஸ் மம்மா அப்படி சொல்லிகிட்டே இருக்கு. சைக்கிள் பெல் கிட்ட அடிக்கிற சத்தம் கேட்குது. அங்கே ஜிமினோட ஹார்ட்லாம் பீட் அப்படியே ரேஸ் ஆகுது. இப்போ ஸ்லோவாக அப்படி திரும்பி பார்க்குறாரு. டாடா அப்படின்னு சொல்லி ஜங்ஷி வந்து சொல்லுது. அங்கே ஜியோன் தான் ஜிமின் முன்னாடி வந்து அப்படி சைக்கிளை ஸ்டாப் பண்ணுறாரு. டாடா, நீ ஏர்போர்ட் வரைக்கும் வருவியாண்ணா எங்களை விட்டுறதுக்கு? ஏன் ஜங்ஷி, ஏர்போர்ட் வரைக்கும் மட்டும்தான் வரணுமா? டாடா உன் கூட வரக்கூடாதா? இல்லைண்ணா நீ டாடா கூட இருக்கக்கூடாதா என்ன? மம்மாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேண்ணா. இந்த மம்மா தான் சொன்னிச்சு, நான் உன்னை பார்க்கணும்னு சொல்லி இடம் பிடிச்சேன்னா அப்போ தான் சொன்னிச்சு, டாடாவை பார்க்க மட்டும் தான் போகிறோம், டாடா கூட இருக்கவோ இல்லை டாடாவை கூட்டு வரவோ மாட்டார், நீ இடம் பிடிக்கூடாதுன்னு சொன்னிச்சு, அதனால தான் டாடா அப்படி சொல்லும்போது ஜீவன் அப்படியே திரும்பி ஜிமினை முறைக்கிறாரு. அவள் கிடக்குறான் பைத்தியக்காரி, எப்போ பார்த்தாலும் லூஸ் மாதிரி தான் பேசிட்டுப்பா, நீ வா டாடா கிட்ட அப்படி சொல்லி கையை நீட்டாரு. அப்படியே திரும்பி அவங்க மம்மாவை பார்க்குது. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடும், நாங்கள் இங்கேருந்தே கிளம்புறோம் அப்படி சொல்லி 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. இப்போ ஜிமினோட கையை ஜீவன் பிடிச்சிட்டு, மறுபடியும் நீ விட்டுட்டு போறியாடி? உனக்கு தெரியலையா? நீ என்னை எந்த இடத்துல விட்டு போனியோ இன்னமும் நான் அதே இடத்துல தாண்டி இருக்கிறேன். என்னால் அதை விட்டு வெளியே வர முடியல. நீ மட்டும்தான் நீ மறக்காமல் இருக்கியா? நானும் தாண்டி உன்னை மறக்காமல் இருக்கேன். நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன் ஜீவன். நான் வேற ஒருத்தவங்க கூட எப்படி ஜீவன் உங்களை நான் ஏமாற்றிருக்கேன். நான் உங்களுக்கு சரியாக வரமாட்டேன் ஜீவன். லூஸ் மாதிரி பேசாத ஜிமீன். லவ்ங்கிறது உடம்பை வச்சு வரதில்லை, மனசை வச்சு வர்றது. சரி, இப்போவும் சரி, உன் மனசில் நான் மட்டும் தாண்டி இருக்கேன். நீ எதுக்காக உன் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ண? உன்னால் என்னை மறக்க முடியலன்னு தானே? அப்புறம் எதுக்குலே மறுபடியும் என்னை விட்டுட்டு போகிற? நீ உன்னுடைய ஜீவன் இப்படி கேவலமாக யோசிப்பானா என்ன? உன்னுடைய இந்த உடம்பை பார்த்து நான் லவ் பண்ணல, நல்லா யோசிச்சுப்பாரு. ஃபஸ்ட் நீயும் நானும் எப்படி பார்த்துக்கிட்டோம், ஃபஸ்ட் நீயும் நானும் எப்படி மீட் பண்ணிட்டோன்னு. இந்த 2 கண்ணு இது தாண்டி அந்த கண்ணில் இப்படி ஒரு லவ் தெரிஞ்சு எனக்கு. அதே லவ் இப்போவும் தெரியுது. உனக்கு தெரியலையா? என் கண்ணை பார்த்து சொல்லு. அப்போ பார்த்து லவ் இப்போ இல்லையா? எப்படி என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி உனக்கு தோணுச்சு? 8 வருஷம் பைத்தியக்காரன் மாதிரி உன் வீட்டு முன்னாடி வந்து உட்காந்துட்ருப்பேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன்னை பார்த்துட மாட்டேனா அப்படின்னு. இப்போ லைஃப் லாங் என்னைய அதே நிலைமையில் விட்டுட்டு போகிறல நீ. என்னடி நீ வேறு மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னா நான் பண்ணிப்பேனா? கடைசி வரைக்கும் உன்னை மட்டும் தாண்டி நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்போ கூட ஜிமீன் சைலண்டாக ஜீவனை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. சரி ஓகே,
நீ போகிறதுனா போ, உன்னை நான் ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். ஜிமீனாக இருக்கணும். நீ சொல்கிற மாதிரி இத்தனை வருஷமாக நீ மற்றவங்களுக்காக வாழ்ந்த, இத்தனை வருஷமாக மற்றவங்க என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு நீ வாழ்ந்த. இதுக்கப்புறம் உன்னுடைய லைஃப் நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அப்படி வாழ்ந்துக்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் உன்னை மட்டும்தாடி நினச்சிட்ருப்பேன். நீ மட்டும்தாடி என்னுடைய ஒய்ஃபி. அப்புறம் இந்த பேபி ஜங்ஷி. டாடா, உன் மம்மா போனால் போட்டோம், நீ டாடா கூட இருக்கியா? மம்மா ப்ளீஸ், நான் கொஞ்ச நாள் டாடா கூட இருக்கட்டா? டாடாவும் பாவம் இல்லை, அதுவும் தனியாக தானே இருக்குது. நீ டாடா கூட இருக்கலன்னு பிரச்சனை இல்லை. நீ நீ சென்னைக்கு போயிடு. நான் கொஞ்ச நாள் டாடா கூட இருக்கிறேன், கொஞ்ச நாள் உன் கூட இருக்கிறேன், ஓகேவா? ஜங்ஷி, நீ என்ன பேசிகிட்ருக்க? நீ இல்லாமல் மம்மா எப்படி இருப்பேன்? அப்போனா நீ எங்கள் கூட இருந்துரு. ஜங்ஷி, டாடா கிட்ட வா அப்படி சொல்லி அவர் ஜிம்மிட்டேருந்து ஜங்ஷியை பிடிங்கிறாரு. ஜோனுக்கு என்ன பண்ணுற நீ? இதை பாரு, உன்னோட உரிமை எனக்கு தான் அதிகமாக இருக்குது. நான் தான் பேபியோட டாடா, புரியுதா? நீ போகிறதா போடி, ஃப்ளைட் மிஸ் ஆக போகுது பாரு, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் 2 பேரையும் பார்த்து முறைச்சிட்டு கையை விடு அப்படி சொல்லி கையை எடுத்து விட்டுட்டு, எங்கடி போகிற? எங்கேயோ போகிறேன், சொல்லிட்டு போடி, பின்னாடி வர்றதுக்கு வசதியாக இருக்கும். முன்னாடி சொல்லாமல் போயிட்ட, அதனால் நீ எந்த இடத்துல விட்டு போனே அதே இடத்துல இருந்தேன். ஆனால் இந்த வாட்டி விட மாட்டேன், பார்த்துக்கோ, பின்னாடியே வருவேன், சொன்னால் தானே வருவேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி நடந்து போயிட்டே இருக்கிறாரு. இப்போது ஜோன், ஒய்ஃபி சொல்லிட்டு போடி அப்படி சொல்லிட்டு இப்போ வேகமாக சைக்கிளை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டலான்னு சொல்லி வராரு. ஸ்டாப் பண்ணா ஜிமின் அப்படின்னு. அந்த சைக்கிள் ஒரு மாதிரி அப்படியே சாயுது. அப்படியே ஜிமின் பாய்ந்து போய், ஜோன் என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி ஜிமின் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாரு 2 கையால். ஜோன் வந்து விழுவக்கூடாது அப்படின்னு. அப்போது 2 பேருடைய ஃபேஸும் அவ்வளோ கிட்ட இருக்குது. ஜிமினுமே பயந்துருப்பார், அங்கே ஜியோனுமே வந்து ஐயோ விழுவு போகிறோமே அப்படி சொல்லி பயந்துருப்பார். 2 பேரும் அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்காங்க, மாறி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது ஜியோன் அவருடைய ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து ஜிமினோட ஃபோர்ஹெடை அப்படியே வந்து டச் பண்ணுறாரு. என்ன தெரியுது, இந்த இடத்துல எதுவும் தலைய மாதிரி இருக்கு, அது உனக்கு ஞாபகம் இல்லையா ஜியோன்? என்னது இது, எதுவும் கீழே வந்து அடிபட்டுச்சா என்ன? கீழே வந்து அடிபட்டது தான், ஆனால் இப்போ கிடையாது, 8 வருஷத்துக்கு முன்னாடி. 8 வருஷத்துக்கு முன்னாடியா? டேசியா, நீயும் நானும் பிரிஞ்சோமே 8 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு கீழே விழுந்து அடிப்பட்ட காயம், எங்கள் அப்பா பிடிச்சி கீழே தள்ளப்போ என் ஃபோர்ஹெட்டில் அடிபட்டுச்சு. அதுவாடி இது அப்படி சொல்லி அதை நல்லா டச் பண்ணி பார்க்குறாரு. இதை எப்படி மறக்க முடியும் அப்படி சொல்லிட்டு ஜிமினோட ஜிக்ஸ் அப்படியே பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜிமின்மே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. இந்த காரு வந்து ஆர்ன் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஜிமின் பதறிப்பி அப்படியே விலகி நிற்கிறாரு. ஒரு செகண்ட் அவங்க அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சு. அப்பா அப்படிங்கிறாரு. ஏய், உங்கள் அப்பா போய் 3 வருஷத்துக்கு மேலே ஆகுதுடி, பெண்ணை திடீர்னு அப்பான்னு. ஆமலை அப்படி சொல்லி எட்டி பார்க்குறாரு. அங்கே மெக்கு தான். ஹலோ இங்கே பேபிஸ்லாம் இருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் ரூமில் வச்சுக்கிறீங்களா? நடு ரோட்டில் என்ன ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், உனக்கு இன்னும் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகலை அப்படி சொல்லி சுகா கேட்குறாரு. விட்டால் தானே நான் போகிறதுக்கு, ஜோ நீ என்ன விட்டுருவியா என்ன அப்படி சொல்லி காய் கேட்குறாரு. விடக்கூடாது தான் பிடிச்சி வச்சுட்ருக்கேன், என்ன பண்ணலாம், விட்டுருவா? விட்டேன்னா நீ வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படி சொல்லி டேங் வந்து சொல்கிறாரு. யோனா எவ்வளோ வேணாலும் ரொமான்ஸ் பண்ணுங்கள், இவங்களெல்லாம் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன், நீங்கள் ரொமான்ஸ் பண்ணிட்டு பொறுமையாக வீட்டுக்கு வாங்க, சரிங்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் முடியாது, அவள் அப்படி தான் பேசுவான், நீ வீட்டுக்கு கூட்டு வா. மெக் நீ காரை நேராக வீட்டுக்கு விடு அப்படி சொல்லி அங்கே டேங் சொல்கிறாரு. டயாங், ஜங்ஷி என்ன அங்கே இருக்க? ஆமாம்மா, நான் ஜாலியாக காரில் போகிறேன், அப்புறம் தம்பி பாப்பா வேறு பாரு கூட என் கூட ப்ளே பண்ணிகிட்டே இருக்கு, நீயும் டாடாவும் பின்னாடியே வாங்க, ஓகேவா, பாய் அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லோரும் போய் கிளம்பிடுறாங்க. என்ன நடக்குது ஜியோ? நீங்கள் நடக்குது வேறு எதுவும் நடக்குதா என்ன அப்படி சொல்லி சுற்றி பார்க்குறாரு. என்ன ஜியோன் விளையாடுற? சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், இந்த பாருமா போதும், நம்ம லைஃப்பில் நிறையா சீரியஸ், இதுக்கு மேலே வேணாமா, தாங்க மாட்டேங்குது பாடி, இதுக்கப்புறம் ரொமான்ஸ் பண்ணலாமா ஜியோன் அப்படி சொல்லி கையை எடுக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணுறாரு. விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அவன் ஃப்ரெண்டு, நீ இல்லாமல் வீட்டுக்கு போனேன் அவ்வளோதான், அவன் சோத்தில் விஷம் வச்சிருவான் சொன்ன மாதிரியே அப்படி சொல்லி இப்போது ஜிமினை பிடிச்சி அப்படியே முன்னாடி உட்கார வைக்கிறாரு. என்ன பண்ணுற ஜியோன்? உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுதான் என்ன கேள்வி அப்படி சொல்லி இங்கே ஜிமின் கேட்டுட்டு இருக்கிறாரு. அங்கே ஜியோன் அந்த சைக்கிள் அப்படியே பெடல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. என்ன கேள்வினா, நீ எவ்வளோ சைலண்ட்டாக இருக்க, ஆனால் உன் ஃப்ரெண்டுக்கு எங்கே இருந்தால் அவ்வளோ வாய் வரும், என்ன பேச்சு பேசுகிறான். உனக்கு மெக்கு ஒரு பேர் வச்சுருக்கான் தெரியுமா? என்ன பேர்? சண்டை கோழியா. அதுவும் மெக்குக்கும் டயாங்க்கும் தான் பயங்கர சண்டை வரும். இதில் நடுவில் சுகா தான் மாட்டிக்கிட்டு முழிப்பான். இல்லை பேசிக்கிட்டே அங்கே ஜோன் வந்து சைக்கிளை பெடல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போது அவருடைய செஸ்ட்டுக்கிட்ட ஜிமின் வந்து அப்படியே சாயிறாரு. ஜோன் அப்படியே குனிஞ்சு, என்னாச்சு பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, உன்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி தோணுது,
நான் நினச்சி கூட பார்க்கல மறுபடியும் லைஃப்பில் நீ கிடப்பா அப்படின்னு. ஆனால் சின்னதாக ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது ஜியோன். அதை பற்றி பேசாத, நான் டென்ஷன் ஆகிடுவேன். எப்படி நீ என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டு ஜிமீன்? என்ன தான் என் மேலே கோவப்பட்டு பேசினாலும் அது உண்மை தானே. இன்னமும் நீ என்னை மட்டும் நினச்சி வாழ்ந்துட்டுருக்க. ஆனால் நான் அது கூட நீ எங்களுக்காக தானே பண்ண. எனக்கு தெரியும் உனக்கு அது எவ்வளோ நரகமாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. இருந்தாலும் அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். நம்ம லைஃப்பில் நிறைய அழுகையை பார்த்துட்டோம். இதுக்கு மேலே வேணாம் பாப்பா. நீ நான் அப்புறம் நம்மளுடைய பேபி ஜங்ஷி ஹாப்பியாக சந்தோஷமாக நம்ம லைஃப்பை வாழலாம். ஹோய் ஜூனியர்ஸ் அப்படி சொல்லி ஒரு சத்தம். திரும்பி பார்க்குறாங்க. அங்கே போலீஸ் ஜீப்பில் நம்ம ஜான் தான். ஜான் சீனியர் எப்படி இருக்க ஜிம்மி? ஒன்று நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வழியாக 2 பேரும் சேர்ந்துட்டிங்களா என்ன? ஜான் சீனியர் வர வழி தான் பார்த்தேன். காய் எல்லாத்தையும் சொன்னான். காய் என் கூட தான் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு மேரேஜ்னு சொன்னாங்க. சரி போய் மண்டபத்தில் போய் விஷ் பண்ணலான்னு பார்த்தா யாரையுமே காணோம். அப்போ தான் கேள்விப்பட்டேன் 8 வருஷம் கழிச்சு ஜிமீன் வந்திருக்கிறாராமே. ஒரு வழியாக ஜிமீன் ரிட்டன் வந்துட்டேன். இதுக்கு மேலேயாவது 2 பேரும் ஹாப்பியாக இருங்க. சரிப்பா நான் கிளம்புறேன். ரொம்ப இயர்ஸ் கழிச்சு லவர்ஸ் 2 பேர் சேர்ந்துருக்கீங்க. நான் இருக்க விடால, நான் கிளம்புறேன் பாய் அப்படி சொல்லிட்டு ஜான் வந்து கிளம்புறாரு. ஜிமீன் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஜான் சீனியர் ரொம்ப நல்லவர்ல. ரொம்ப நல்லவர் தான். உனக்கு ஒன்று தெரியுமா ஜிமீன்? இன்றைக்கி உங்கள் அப்பா அங்கே வர வச்சதுக்கு காரணமே ரைட்டு தான். எது ரைட்டா? ஆமாம், நீ அடிக்கடி ஸ்கூல் பேக் சைட்லேருந்து உள்ளே வரதை அவன் நோட் பண்ணியிருக்கான். உங்கள் அப்பாவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கான். ஆனால் தான் உங்கள் அப்பா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஜான் சீனியர் தான் சொன்னார். அதுவும் ரொம்ப டேஸ் கழிச்சு தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். ஃப்ரைட்டை தேடி போய் எல்லாம் அடிக்கலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளாடி ஆள் எஸ்கேப். அவனும் இல்லை, மார்க்கும் இங்கே இல்லை. அவங்க ஃபேமிலியோட வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்களாம். அப்போனா இங்கே இல்லையா? இல்லை. ஆனால் எப்பயாவது என் கண்ணில் பட்டான், அவ்வளோதான் அவன் காலி. ஜியோன் அமைதியாயிரு, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். ஏன் அதை பற்றியே பேசிகிட்ருக்க? ஜியோன் இப்போ எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இப்போ அப்படியே சைக்கிள்லேருந்து கீழே இறங்குறாரு. அங்கே ஜியோனுமே அந்த சைக்கிளை ஓரமாக வச்சுட்டு போகலாம். ஐயோ வேணாம், பயமாக இருக்குது, இருட்டாக வேற ஆகிடுச்சு. அன்றைக்கி இருட்டு நான் பயந்துட்டு இருந்தேன். தனியாக என்னை பார்க்குறதுக்கு வந்தல, வா போகலாம். வாட்ச்மேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வா அப்படி சொல்லிட்டு இப்போது ஸ்கூலுக்கு பின்னாடி இருந்து அந்த வழியாக வந்து போகிறாங்க. இன்னமும் இது இப்படியே தான் இருக்குது. நான் அப்படி வச்சுருக்கேன். என்ன சொல்கிற? அடிக்கடி வருவியாண்ணா? அடிக்கடி தான் வருவேன் அப்படி சொல்லிட்டு அங்கே ஜிமீனை பிடிச்சி மேலே தூக்குறாரு. ஏய் ரொம்ப வெயிட் ஆகிட்டடி ஜோன். ஆமாடி பார்த்தோன்னே நானே சொல்ல இருந்தேன். நல்லா கொழுன்னு ஆகிட்டா அப்படி சொல்லி இப்போ தூக்கி நிப்பாட்டிட்டு இந்த சீக்ஸை பிடிச்சி கிள்றாரு. ரொம்ப கிண்டல் பண்ணாத, நீயும் தான் பாரு பாடிலாம் எப்படி வச்சுருக்க. ஜிம்முக்கு போவியா என்ன? எப்பயாவது உன் மேலே எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குமா? அப்போ போய் எக்ஸசைஸ் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஏன்னா நைட்டில் சரியாக தூக்கம் வரதில்ல, அதனால தான். வா போகலாம் அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டே இப்போ உள்ளே வந்துட்டாங்க. அப்படியே ஜிமீன் சுற்றி பார்க்குறாரு. அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த தண்ணி டேங்க் அதை மாற்றிருக்காங்க வேறு அப்படி சொல்லி சுற்றி பார்க்குறாரு. நியூவாக மேலே கட்டியிருக்காங்க. அங்கே லேப்லாம் இருக்குது, நியூவாக கட்டியிருக்காங்க. வா போகலாம், இதுக்கு மேலே அமைதியாக பேசணும் அப்படி சொல்லிட்டு மெதுவாக பூனை மாதிரி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்டெப்ஸ் கிட்டே போகும்போது மேலேருந்து யாரும் கீழே இறங்குற மாதிரி சத்தம் இருக்குது. யாரும் வராங்க ஜியோன் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே அந்த ஸ்டெப்ஸ்க்கு பேக் சைடில் இடம் இருக்கல, அதுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டில் எப்படி ஜிமீன் அந்த வாழை சாஞ்ச மாதிரி இருப்பாரோ அந்த மாதிரி இப்போது ஜியோன் வந்து சாஞ்ச மாதிரி இருக்கிறாரு. ஜிமீனை அப்படியே பிடிச்ச மாதிரி ஜியோன் அப்படியே டைட்டாக பிடிச்ச மாதிரி தான் நின்றுட்டுருக்கிறாரு. ஜிமீன் அங்கே யாரா போகிறாங்க அப்படி சொல்லி எட்டி பார்த்துட்ருக்கிறாரு. ஆனால் ஜிமீனை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது ஜியோனோட லிப்ஸ் ஜிமீனோட சீக்ஸில் இருக்குது. ஜிமீன் அப்படியே லைட்டாக திரும்புகிறாரு. ஆனால் ஜியோன் ஒரு லிப்ஸை எடுக்கவே இல்லை. இப்போது ஜியோனோட லிப்ஸ் சீக்ஸ்லேருந்து ஜிமீனோட லிப்ஸ் கிட்டே வந்துருச்சு. என்ன பண்ணுற ஜியோன் அப்படி சொல்லி இப்போ ஒரு மாதிரி பயத்தோடய வந்து கேட்டுட்ருக்கிறாரு. அதே பழைய ஜிமீனை பார்க்குற மாதிரி இருக்கு ஜியோனுக்கு. லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீ இன்னும் மாறவே இல்லைல்ல, எப்பழைய ஜிமீன் மாதிரியே இருக்கடா. நான் கிட்டே இருந்தாலே இப்போவும் பாரு, இப்போவும் அதே பயந்தான் கண்ணில் தெரியுது அப்படி சொல்லி கண்ணை பார்த்து ஜியோன் வந்து பேசுகிறாரு. 2 பேரோட லிப்ஸும் அப்படியே டச் ஆகிருக்கு. அப்படியே தான் ஜியோன் வந்து பேசுகிறாரு. இந்த பக்கம் ஜிமீனுக்கு அப்படியே உடம்புலாம் அப்படியே கூசுகிற மாதிரி இருக்குது. 2 பேருக்குள்ளேயுமே அப்படியே ஐ கான்டாக்ட் போகுது. ஜிமீன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜியோன் சொன்னோன்னே அந்த பக்கம் ஜிமீன் அவருடைய ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. ஜியோன் கியூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மீன்மே பேக் கிஸ் பண்ணுறாரு. அந்த கேஸ் ரொம்ப லாங்காகவே போயிட்டுருக்கு.
அப்போது அந்த வாட்ச்மேன் மேலே இருக்க ரூம் டோர் வந்து லாக் பண்ணிட்டு கீழே இறங்கியிருப்பார். இந்த பக்கம் என்னமோ யாரோ இருக்கிற மாதிரி அவருக்கு வந்து தோணுது. யாரோ இருக்கீங்களா என்ன அப்படி சொன்னோன்னே 2 பேருமே கிஸ் பண்ணுறது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 பேருமே அப்படியே முழிச்சிட்ருக்காங்க. போச்சு மாட்டோன்னே என்ன ஆகும், அமைதியாக இரு அப்படி சொல்லி ஜீவன் சொல்கிறாரு. 2 பேரும் அப்படியே சைலண்ட்டாக தான் இருக்கிறாங்க. யாரும் இருக்கிறீங்களா, ஒருவேளை பேயாக இருக்குமோ அப்படி சொல்லி பயந்து தான் வாட்ச்மேன் வந்துட்டுருக்கிறாரு. இப்போது மியாவும் அப்படி சொல்லிட்டு ஒரு பூனை எக்கடி குதிச்சு ஓடுது. சனியனே நீ தானா, உன்னை அடித்து சாவடிக்கவும் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த பூனை பின்னாடி வந்து ஓடிட்டுருக்கிறாரு. இவங்க ஜிக்குக்கு 2 பேருமே அப்படியே எட்டி பார்க்குறாங்க. போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேருமே மெதுவாக ஸ்டெப்ஸ் ஏறி தான் போயிட்டுருக்குறாங்க. இப்போது அந்த கிளாஸ் ரூமோட டோர் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமீன் வேகமாக போய் அவருடைய சீட்டில் போய் உட்காந்துக்கிறாரு. இப்போவுமே நான் தான் உட்காருவேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜீவன் வந்து அந்த டோரை அப்படியே லாக் பண்ணிட்டு, ஏன் டோரை லாக் பண்ணுறேன், இல்லைன்னா வாட்ச்மேனுக்கு தெரிஞ்சிடும்ல. ஆனால் ஜீவன் ரொம்ப இருட்டாக இருக்குது, இது கூட பரவாயில்ல, மூணு வெளிச்சம் கொஞ்சமாவது வருது அப்படின்ட்டு ஜீவன் வந்து என்ன பண்ணுறாரு, இப்போது ஜிமினோட மடியில் வந்து படுத்துக்கிறாரு. என்ன பண்ணுற, நீ தான் உன் பிளேஸில் உட்காந்துட்டல, அதனால தான் உன் மடியில் வந்து நான் படுத்துக்கிட்டேன். இப்போ ஜிமின் அவருடைய ஹேர்லாம் அப்படியே கொதி விட்டுட்டு, ஜீவன் ரொம்ப மாறிட்டேன், முன்னாடி இருந்ததோட ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க. அப்படியா அப்படி சொல்லி இப்போ அப்படியே நிமிந்து ஜிமினை பார்க்குறாரு. அப்படி சொல்லி ஜிமின் வந்து தலையாட்டுறாரு. நீ கூட தான் ரொம்ப அழகாயிட்ட, இப்போ தான் சொன்ன குண்டாயிட்டேன்னு, நீ குண்டாக இருந்தாலும் அழகாக இருக்கடிச்சலாம் அப்படி சொல்லி அப்படியே ஹெட்டை அப்படியே இழுத்து ஜீவன் வந்து கிஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுற, என்ன வேணாலும் பண்ண வேண்டிய உனைய, இனிமேல் யோன் வருவான், உன் அப்பா என்ன வானத்துலேருந்து குதிச்சு வருவான். ஜீவன் இப்போ எதுக்கு அவரை ஞாபகப்படுத்துகிற, என்னதான் இருந்தாலும் என்னோட அப்பா தானே, என் கதையில் அவன் தானே வில்லான். சரி அது விடு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், என் மேலே கோவம் இருக்கனால தான் நீ ஜிம்முக்கு போவியா, ஒர்க் அவுட் பண்ணுவியா. ஆமாடா, உன் மேலே எனக்கு ரொம்ப கோவம் வரும். எதுக்கு ஜீவன் என் மேலே அவ்வளோ கோவம், என்னன்னு தெரியலடா, ஆனால் உன் மேலே எனக்கு ரொம்ப கோவமாக இருந்துச்சு. கோவத்தோட உன் மேலே எனக்கு வருத்தம் அதிகமாக இருந்துச்சு. என்னை நீ அப்படியே விட்டுட்டு போயிட்டல ஜிமின், சாரி ஜீவன் அப்படி சொல்லி இப்போ ஜிமினோட கலந்து அப்படியே டியர்ஸ் வருது. அழுக்காதடி, போதும் நம்ம அழுத வரைக்கும். ஆனால் இன்றைக்கி உன்னை பார்த்தேன் பார்த்தியா, செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். உன்னை பார்த்த உடனே முடியாத உன்னை ஹக் பண்ணணும்னு தோணுச்சு, உன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு. பார்த்தா உன் கையில் பேபி, அவ்வளோதான் என் ஹார்ட்டு மறுபடியும் உடஞ்சி போச்சு. ஜிமின் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன ஜீவன் அப்படி சொல்லி அந்த ஹேரை அப்படியே கோதி விட்டுட்டு ஜிமின் வந்து கேட்டுட்ருக்கிறாரு. இரு சொல்கிறேன், நீ இதே பிளேஸில் உட்காரு. எங்கே போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது, இருட்டாக இருக்குது. ஹேய், நான் எங்கே போகிறேன், இதுக்கு மேலே உன்னை நான் தனியாக விடுவேன் நீ நினச்சி கூட பார்க்காத சரியா, ஒரே ஒரு ஆசை தாண்டி, இங்கே இரு, இதை வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த விண்டோ கிட்ட தான் வந்து நிற்கிறாரு. ஜியோன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜிமின் அப்படியே அவங்களுடைய ஓல்டு மெமரிஸ்லாம் வந்து வருது. அந்த ஸ்கூல் லைஃப் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது. இந்த பக்கம் ஜிமினோட கலந்து அப்படியே டேஸே வந்துடுது. ஜியோன் அப்படி சொல்லி இப்போ அந்த பிளேஸ்லேருந்து எழுந்திரிச்சு அந்த விண்டோ கிட்ட தான் வராரு. இந்த பக்கம் ஜியோனும் அப்படி தான், அங்கே ஒரு தூண் மாதிரி இருந்திருக்கும், அதில் தான் சாஞ்சி நின்றுட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஜியோனுமே ஜிமின் கிட்ட வந்து அப்படியே வராரு. உனக்கு எல்லாம் ஞாபகம் வருதாடி அப்படி சொல்லி ஜிமின் தலையாட்டுறாரு. எத்தனையோ நாள் இதே இடத்துல நின்று நான் பார்ப்பேன், ஆனால் அப்போ நீங்கள் இல்லை, இன்றைக்கி நீ இருக்கிற, என்னால் இதை நம்பவே முடியல தெரியுமா, மறுபடியும் என் லைஃப்பில் வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கலடி அப்படின்னு ஜீவனுக்கு அப்படியே டேஸே வந்துடுது. அழகாத ஜீவன் அப்படி சொல்லி அந்த விண்டோலாம் கேப் இருக்கும் இல்லையா, அது வழியாக ஜிமின் வந்து ஜீவனோட டேஸ் அப்படியே துடைக்கிறாரு. அந்த கையை அப்படியே ஜீவன் பிடிச்சிட்டு, இந்த கையை பிடிச்சிட்டான்ல, இதுக்கப்புறம் லைஃப் லாங் விடவே மாட்டேன்டி அப்படின்னு அந்த கையை எடுத்துகிட்டு போய் ஜீவனோட ஹார்ட்டுக்கிட்ட அப்படியே வைக்கிறாரு. ஜீவன் ரொம்ப பெயினாக இருக்குடி, ரொம்ப பெயினாக இருந்துச்சுடி, ரொம்ப வலிக்கும் தெரியுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ப்ரீத் பண்ணவே என்னால் முடியாது. ஆனால் இன்றைக்கி சந்தோஷத்தில் என்னால் ப்ரீத் பண்ண முடியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்டி. ஐ லவ் யூ ஜிமின், ஐ லவ் யூ டு ஜியோன் அப்படி சொல்லிட்டு அந்த விண்டோவில் ஜிமின் வந்து அப்படியே ஹெட்டை வைக்கிறாரு. இப்போ ஜியோனுமே அவருடைய ஹெட்டை எடுத்து அந்த ஜிமினோட ஹெட்டுக்கிட்ட வைக்கிறாரு. ஆனால் நடுவில் அந்த விண்டோ இருக்குது. 2 பேரோட கண்ணும் அப்படியே கலங்கின மாதிரி இருக்குது. ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல் இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க 2 பேருமே. ஓகேடா, இதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எனக்கு சின்னதாக ஒரு வருத்தம் இருக்குது, என்ன சொன்னால் அந்தளவுக்கு இது வந்து வியூஸ் போகலை. ஓகேடா, இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ரொம்ப அந்த கதையில் வந்து தேவையில்லாதெல்லாம் பேசியிருக்கேன்னு சொல்லி எனக்கு தோணுது.
எப்படி வந்து அவங்கள சேர்த்து வைக்கிறது சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ வாய்க்கு வந்தத வந்து நான் அடிச்சு விட்டுட்டேன். என்னன்னு சொன்னா, அவங்க ரியலா வந்து சேரலையா, மைண்ட்ல வந்து அதுவே தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓகேடா, ஒரு வழியா நம்ம ட்ரீம்ல வந்து ஜிகோக்கு 2 பேருமே சேர்ந்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ரியலா வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? உங்களுக்கு உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேளுங்க. ரியலா இப்போ வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க கேட்கலாம். இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நம்மளுடைய ஜிமின், அ அந்த ஹீரோயின் அவங்க இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல, அதே மாரி தான் மேரேஜ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸ்கூல வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. மேரேஜ் ஆகி ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு தான் அவங்க வந்து மறுபடியும் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து படிக்க வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஒரு டிகிரி கூட வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. எல்லாமே கரஸ்ல தான் வந்து அவங்க பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க வந்து காலேஜ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ சைடு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனா ரொம்ப லேட்டா தான் அவங்க வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. வீட்ல வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 2வது அவங்களுக்கு ஃப்ரெண்ட் இருந்தாங்க இல்லையா? காய், அப்புறம் மெக். அவங்க வந்து ரொம்ப பிளாக்மெயில் பண்ணாங்க. "நீ மேரேஜ் பண்ணா தான் நாங்க மேரேஜ் பண்ணுவோம்." அப்படிங்கிற மாதிரி சுகா, காய், மெக் இவங்க எல்லாமே வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா சுகாக்கு வந்து அ டயாங் வீட்ல வந்து ஃபோர்ஸ் பண்ணுறனால வேறு வழி இல்லாம வந்து சுகா வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு முன்னாடியே. ஆனா காய் அப்புறம் மெக் 2 பேருமே கடைசி வரைக்கும் "மச்சான் நீ எப்போ மேரேஜ் பண்ணுவியோ அப்போ தான் நான் பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரியே இருந்தாங்க. அந்த ஹீரோக்கு வந்து அதாவது நம்ம ஜியோனுக்கு வந்து ஒரு வழியே இல்லாம தான் அவர் வந்து மேரேஜ்க்கு வந்து ஓகே சொல்லியிருந்திருப்பாங்க. என்னன்னு சொன்னா, சுகாக்கு ஒரு சிஸ்டர் ஏஞ்சல் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அவங்களும் காய்க்கும் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஜியோனோட மேரேஜ்க்காக தான் அவங்க வந்து அந்த ஹீரோவோட மேரேஜ்க்காக தான் அவங்க வந்து தள்ளி போட்டுட்டே இருந்திருப்பாங்க. அதனால தான் வந்து ஜியோன் வந்து மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கேர்ள் பேபி இருக்கிறாங்க. இப்போ நம்ம அப்புறம் சுகா அப்புறம் டயாங்கோட கேரக்டர் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்துருவோம். அவங்க தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்திருக்கும் இல்லையா? அவங்களுக்கு கூட வந்து 2 பசங்க இருக்காங்க. 2 பேரும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. மெக்குக்கு வந்து அவங்க ரிலேட்டிவ்லேயே ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. பிரைட். பிரைட்டு அந்த கேரக்டர பொறுத்த வரைக்கும் அவரு வந்து இந்த ஊர விட்டே வந்து போயிட்டாரு. அவங்க வந்து இந்த வட இந்தியா சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து அவங்க ஊர் சைடு வந்து போயிட்டாங்க. மார்க் வந்து இங்க தான் சுத்திட்டு இருக்கிறாரு. முன்ன மாதிரி இல்லையாம். ரொம்ப மாறிட்டாரு. ஃபேமிலி மேனா மாறிட்டாரு. இப்போ அவங்க குழந்தைங்களே வந்து ஸ்கூல் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஜான் சொன்ன மாரியே அவர் வந்து அவங்க அப்பா வந்து இன்ஸ்பெக்டரா இருந்திருப்பாரு இல்லையா? அவருமே வந்து போலீஸா தான் இருந்திருப்பாரு. நம்ம காய் கேரக்டர் சொல்லியிருந்தோம் இல்லையா? அவருமே வந்து ஜான் கூட கொஞ்சம் க்ளோஸா இருந்திருப்பாரு. ஜான் வந்து போலீஸ் ஆனனால அது புடிச்சு போய் வந்து அவர் ஒர்க் பண்ற ஸ்டேஷன்லேயே வந்து நம்ம காய் கேரக்டர் வந்து அவருமே வந்து அங்க வந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பாரு. மிக் அப்புறம் ஹீரோ அவங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பிஸ்னஸ் மாரி பண்றாங்க. ஜாயிண்ட் பிஸ்னஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி வந்து பண்ணிட்டுருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் பொருள்லாம் அதில சொன்ன மாரியே தான். அதே மாரி தான் வந்து அவங்க பண்ணிட்டுருக்குறாங்க. சுகா அவங்கள பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து அவங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் அதாவது அவங்க வந்து ஒரு அம் மளிகை கடை மாரி அவங்க அப்பா வந்து வச்சிருந்திருப்பாங்க. இப்போ சுகா வந்து அந்த பிஸ்னஸ எடுத்துக்கிட்டனால சூப்பர் மார்க்கெட் மாரி வந்து பார்த்துட்டுருக்கிறாரு. டயாங் அவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க கேரக்டர்ல இருக்கிறவங்க வந்து நர்சிங் பண்ணிட்டு அந்த வேலைக்கு தான் வந்து போயிட்டுருக்குறாங்க. தற்சமயம் வந்து அவங்க வந்து அந்த வேலைய விட்டுட்டு வீட்ல தான் இருக்காங்க. வெட்டியா இருந்தனால தான் அவங்க வந்து ஒரு தடவ சோஷியல் மீடியா பக்கம் போறப்ப நம்ம ஜிமின வந்து புடிச்சுட்டாங்க. 2 பேரும் இப்போ கொஞ்ச நாளா சோஷியல் மீடியால தான் கான்டாக்ட்ல இருக்காங்க. அதனால தான் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அதாவது அந்த அக்காவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க, "என்கிட்ட பார்த்ததாவோ, பேசினதாவோ நீ யார்ட்டயுமே சொல்லாத" அப்படிங்கிற மாரி. என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுங்க எப்படி அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆகும்? அதனால சீக்கிரட்டா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட தெரியாதாம். அவங்கவங்க ஃபேமிலியில வந்து செட் ஆயிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து அந்த ஃபர்ஸ்ட் லவ் அவங்களால வந்து மறக்கவே முடியாதுல்ல. அவங்க ஃபீல் பண்ணி சொல்லும்போது தான் நானும் வந்து யோசிச்சேன். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ்னு ஒண்ணு இருக்கும். ஆனா அது கடைசி வரைக்கும் நம்ம மனச விட்டு அழியவே அழியாது. ஓகேடா. இதோட இந்த ஹை ஸ்கூல் லவ் ரியல் லைஃப் ஸ்டோரிய வந்து நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு என்னமோ உங்களுக்கு இது பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லி தோணுது. இருந்தாலும் இந்த ஸ்டோரிய சொல்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்து டைரக்ட்டா கமெண்ட் பண்ணாம நேர்லயே வந்து அவங்களுடைய ரிவ்யூ வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில ஹேப்பி எண்டிங் நீ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாரியே நான் ஹேப்பி எண்டிங் கொண்டு வந்துட்டேன் சிஸ்டர். ஓகேடா. எப்பவும் போல தான். நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. பாய். சரங்கி.